எங்க பாப்பா? அப்பா ஒரு வேலையா வெளியூர் போயிருக்காரு. ஆமா, என்ன பண்றது? ஐயோ, என்ன விஷயமா எல்லாரும் வந்திருக்கீங்க வீட்டுக்கு? என்னப்பா மாறன எவ்வளவு பேச்சு பேசியிருக்கோம். ஆ, நீங்க என்ன பேசுறீங்க? நாங்க நேரடியா பேசாம இருந்தாலும் ஊர்ல அவனை பத்தி தப்பு தப்பா பேசிருக்கோம். ஐயா, நீங்க பேசலன்னா தான் அதிசயம். இங்க நிக்கிறானே இவன்லாம் மனுஷனா? உலகார பாவின்னு தான் நாங்க எல்லாரும் சொல்லி இருக்கோம். நேத்து விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் வீட்டுல நிம்மதியா தூக்கம் கூட வரலையா. என்ன சித்தப்பா? ஏப்பா மாறா, நாங்க தப்பு பண்ணிட்டோம். அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தோம். இங்க பாருங்களேன், அது வந்து- எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை மன்னிக்கிற அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது. யார் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருந்தாலும் 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. அதுக்காக அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? பாத்தீங்களா மாற மனச பாத்தீங்களா? சீக்கிரம் பாத்துட்டு கிளம்புவியா? அப்படியே சொக்க தங்கமையா. ஐயோ, எந்த நேரத்துல வேணாலும் இந்த மனுஷன் வெளியே வந்துருவாரு. இந்த நேரம் பார்த்து எமோஷன் ஆவறாங்களே. ஐயோ, மாமா வந்துட போறாரு. எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க. சத்தியமா சொல்றேன்யா, இத்தனை பேரு நாங்க அங்காளி பங்காளியா ஊருக்குள்ள ஒன்னா இருக்கோம். எங்கள்ல யாருக்கும் இப்படி ஒரு தியாகத்தை பண்ணிருக்க மாட்டோம்யா. அண்ணனுக்காக இவ்வளவு பெரிய பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கும் போயிருக்கேயா. கிளம்புகையா? இவனுங்க வேற. வாங்க. ஆமா, போய் நடந்துட்டே பேசுவாங்க. வணக்கம். வணக்கம். சோ இவர் வேற டைமிங்ல வந்து தொலைறாரு. சமாளிப்போம். என்னையா எல்லாரும் வந்திருக்கீங்க? என்ன விஷயமா? நேத்தான பார்த்தோம். ஏதாவது பிரச்சனையா? ராமச்சந்திரா, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கியா. பிள்ளைன்னு ஒண்ணு பெத்தா உன் பிள்ளை மாதிரிதான் பெக்கணும். ராமச்சந்திரா, இப்படி ஒரு பிள்ளைய எங்கேயும் பாத்திருக்க முடியாதியா. இவங்களை என்ன சொல்லி இங்க இருந்து கிளப்புறது? உன் மகன் மாற உன் குடும்பத்தையும் நம்ம சொந்த பந்தத்தையும் பெருமைப்படுத்திட்டாயா. ஃபுல் ஸ்டோரி சொல்லுவாங்க போலயே. மாற மாறி ஒரு புள்ள வீட்டுல இருந்தா அந்த குடும்பத்தை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாதியா. மாமா, சித்தப்பா, வாங்க எல்லாரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடலாம். வரோம் ராமச்சந்திரா. நீதானே? அதுக்கு எதுக்கடா வெளில கூட்டு போறான்? அது ஸ்பெஷல் டீ. வாங்க போலாம். சரி வாங்க போலாம். நீங்க எங்க வர்றீங்க? நீங்க எதுக்கு மாமா? ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னானே அதான். அது உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எனக்கும் வீட்டுல டீ குடிச்சே ஒரு மாதிரியா இருக்கு. வெளில போய் டீ குடிக்கலாம்ல? அத்த, அவரு டீ காஃபி எல்லாம் குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. ஆமாண்ணா, டாக்டர் உன்னை டீ எல்லாம் குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. நான் உனக்கு நல்ல மோர் கலந்து குடுக்கறேன், நீ வா. ஏம்மா வள்ளி, எங்களுக்கு மோரையே கொடுத்துடலாமேம்மா. ஐயோ சித்தப்பா, ஸ்பெஷல் டீ குடிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க இதுக்காகவே ஊருக்கு வருவீங்க. வாங்க போலாம். இல்லையா, அண்ணன்ட்ட 4 வார்த்தை பேசிட்டு போலாம். வந்து பேசிக்கலாம் சித்தப்பா. இங்கதான் இருப்பாரு. பெரியப்பா வாங்க. ஸ்பெஷல் டீ மறக்காம வர. ரொம்ப முக்கியம். போடி சித்தப்பா சிறப்பா அப்புறம் போடிக்கலாம். நீங்க யாரா அடிச்சிருவான். என்ன வெளி என்னாச்சு இவனுக்கு? ஏன் கருக மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? மாமா, அது ஒண்ணும் இல்ல. ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்கள நல்லா கவனிக்கணும்ல. அதனாலதான் மாற அவங்க எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போயிருக்கான். ஏமா, அத வீட்லயே கவனிக்கலாம்ல? ஒண்ணுமே புரியல. இவன் நடவடிக்கை எதுவும் சரியா படல. ஆமாண்ணா, இவன் நடவடிக்கை சரியில்லை. 2 நாளா உன் நடவடிக்கையுமே சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ உடம்பு சரியில்லாம பாக்குறதுனால அப்படி தெரியுது. நீ நடந்து வா, நான் டீ போட்டு தரேன். மோர் போட்டு தரேன். நீ வா. அவன் நடக்கிறான், இவன் நடக்கிறான். நீ முதல்ல நட. போ உள்ள. ஐயோ ஆண்டவா, இந்த ராகம் ஒரு கொலைய பண்ணிட்டேன்னு சொல்லி நம்மள கொலையா கொல்றான். வலிமா, நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க. மாறன் பாத்துப்பான். சபா மாறா, என்னாச்சுடா?
எல்லாரையும் சமாளிச்சு அனுப்பிட்டியா? ஆமா, இந்த ஈசல் புத்துல இருந்து ஈசல் வெளியில வர்ற மாதிரி திபு திபு திபுன்னு வந்துகிட்டே இருக்காங்க. இப்பதான் இவங்களுக்கு எல்லாம் ஞானோதயம் கிடைச்ச மாதிரி. விட்டா எனக்கு செலவு வச்சு மாலை போட்டுருவாங்க போல. மாறா, ஊர்க்காரங்க எவ்வளவு யதார்த்தமா இருக்காங்க. நமக்கு தெரியாம நம்மள பத்தி ஏதோ தப்பா பேசிட்டாங்கன்னு நம்ம வீடேறி வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போறாங்க. இப்ப எங்கிட்ட மன்னிப்பு கேட்கறது ரொம்ப முக்கியம் பாரு. அவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள கொஞ்ச நேரத்துல ஹார்ட் பீட்டே எகிரிடுச்சு. அதுக்கு இல்லடா, அவருக்கு நம்ம வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. அத நினைச்சா வேற பதட்டமா இருக்கு. எதுக்கு பதட்டமா இருக்கு? ஆமா, இப்படி ஆள் மாத்தி வந்துகிட்டே இருக்காங்க. யாராச்சும் ஒரு ஆள் போட்டு கொடுத்துட்டா அவ்வளவுதான். இத்தனை நாள் நம்ம போராடினதெல்லாம் வீணா போயிடும். டேய், அப்பெல்லாம் மாமா கிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்கடா. எப்படி சொல்ற? அது மாமா கிட்ட யாரு என்ன பேசணுங்கிறத நாம தான் டிசைட் பண்ண போறோம். புரியல. அதுவா, நம்ம வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் ஓகே தான், ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா? நமக்கு வர ஆப்ஷன் இருக்கா என்ன? ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, நீ டயர்டா இருப்ப, உனக்கு டீ போட்டு கொண்டு வரட்டுமா? 5 டீ குடிச்சிருக்கேன். வேற ஏதாவது சாப்பிட கொடு. சரி, பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆ.